அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நாம் இது நாள் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு பாய்லர் கோழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த பாய்லர் என்பது கோழியா? அது எதுக்காக உருவாக்குனாங்க? அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அதில் எதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறாங்க? அந்த இன்ஜெக்ஷன் கோழிக்கு என்ன மாதிரியான விஷயங்களை உண்டாக்குது? அந்த கோழியை நாம் சாப்பிட்றது மூலம் நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது? பாய்லர் கோழியில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாக, நாட்டுக்கோழி மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாக, இதில் எது ரொம்ப பெஸ்ட்டு? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி பாய்லர் கோழியை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பாய்லர் கோழி ஒரு கோழியே கிடையாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? இயற்கையான உருவான கோழிகள் கிடையாது இந்த பாய்லர் கோழி. பாய்லர் கோழி என்பது கறிக்காகவே, நாம் அசைவம் சாப்பிடுவதற்காகவே ஜெனட்டிக் மாடிஃபைட் பண்ண மனிதனான உருவாக்கப்பட்ட ஒரு கோழி. இயற்கையான உருவாக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுமே இனப்பெருக்கம் செய்யும், குஞ்சு பொரிக்கும், முட்டை போடும். ஆனால் இந்த பாய்லர் கோழி 99% குஞ்சு பொரிக்காது, முட்டை போடாது. 1% முட்டை போடுவதற்கு வாய்ப்புண்டு. சிலர் பாய்லர் கோழிகள் முட்டை போடுவதற்குனே ஜெனட்டிக் மாடிஃபை பண்ணி உருவாக்கியிருக்காங்க. பொதுவாக ஒரு உயிரினம் அப்படின்னா இனப்பெருக்கம் செய்யணும், அதன் மூலம் அந்த இனத்தை உருவாக்கணும். ஆனால் இந்த பாய்லர் கோழி என்பது அப்படி கிடையாது. இந்த கோழி என்பது இறைச்சிக்காகவே உருவாக்குவாங்க. இறைச்சிக்காகவே உருவாக்குவதால் இந்த பாய்லர் கோழிக குறுகிய காலத்தில் 35 45 நாளுக்குள்ளே இது தேவையான 2 அல்லது 2.5 கிலோ எடை இது எட்டிடும். அந்த எடையை ஈட்டுவதற்காக, அந்த எடையை பெறுவதற்கான தேவையான உரத்தை இதை செயற்கையான முறையில் இது கொடுப்பாங்க. பாய்லர் கோழிகள் மற்ற நாட்டுக்கோழி மாதிரி வெளியே போயிட்டு தனக்கு தேவையான இறையை காலில் பெராண்டி புழு பூச்சிகளை சாப்பிடாது. மனிதர்களே எடை கொடுவதற்கான உணவை செயற்கையான முறையில் கொடுப்பாங்க. மேலும் இந்த பாய்லர் கோழி ஏன் கோழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சாதாரண நாட்டுக்கோழிகள் இருக்கக்கூடிய பண்பு இது எதுவுமே பாய்லர் கோழிக்கிட்ட இருக்காது. முழுக்க இறைச்சிக்காக உருவாக்குறாங்க. நாட்டுக்கோழிக்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே அது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்கும், அதிக புரத சத்து கொண்டதாக இருக்கும், குறைந்த கொழுப்பு சத்து கொண்டதாக இருக்கும். மேலும் தனக்கு தேவையான உணவை அதுவே தேடி எடுத்துக்கும். ஆனால் பாய்லர் கோழி அப்படி கிடையாது. மேலும் நாட்டுக்கோழி என்பது இனப்பெருக்கத்திற்கும் இனச்சேர்க்கைக்கும் உகந்ததாகவும் இருக்கும். ஆனால் பாய்லர் கோழி அப்படி கிடையவே கிடையாது. இயற்கை படைப்பில் இருக்கக்கூடிய கோழிக்குடைய பண்பு எதுவுமே இதற்கு இல்லாமல் இருப்பதால் தான் இது கோழியே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாய்லர் கோழியில் சில இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் என்ன மாதிரியான இன்ஜெக்ஷன், அது ஏன் போடுறாங்க? இது முழுக்க கறிக்காகவே வளர்க்கப்படுது. அதுவும் குறைந்தது 35 45 நாளுக்குள்ளே தேவையான கறிக்குள்ள எடையாக இதை மாற்றணும். அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த கோழிக்கு எந்தவித நோயும் வராமல் இருப்பதற்காக இந்த கோழிக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடப்படுது, ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போடப்படுது. இதற்காகத்தான் இந்த கோழிக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்களே தவிர வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காக இன்ஜெக்ஷன் போடுறதில்லை. இந்த கோழிக்கு எந்தவித நோய் தொற்றும் வராமல் இருப்பதற்காகத்தான் வேக்சின் போன்ற இன்ஜெக்ஷன் போட்டு இந்த கோழியை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. மேலும் இந்த கோழியானது அதிகபட்சம் 45 நாள் அல்லது 50 நாளுக்கு மேலே உயிர் வாழாது. காரணம் என்ன? உடல் எடை கூடணும், கறிக்கு நல்ல தகுதியான கோழியாக மாறணும். உடல் எடை கூடும்போது இந்த கோழியுடைய இதயம் அதுக்கு தகுந்ததாக இருக்காது. அதனால் ஹார்ட் அட்டாக் இந்த கோழி தானாகவே இறந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த பாய்லர் கோழிங்க மற்ற நாட்டுக்கோழிகளை காட்டிலும் ரொம்ப சோர்வாகத்தான் இருக்கும். காரணம், இது அடைக்கப்பட்டு வளர்ப்பதனாலும் இதில் இன்ஜெக்ஷன் போட்டு வளர்ப்பதனாலும் இது சுறுசுறுப்பாக இருக்காது. இந்த பாய்லர் கோழி நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்? இந்த பாய்லர் கோழியில் இருக்கக்கூடிய இன்னொரு நன்மைகள் என்ன அப்படின்னா, நாட்டுக்கோழியை விட இந்த பாய்லர் கோழிகளுடைய தசைகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். காரணம், கறிக்காகவே மெயினாக ஜெனட்டிக் மாடிஃபை பண்ணி இதை தயாரிச்சிருக்காங்க. அதனால் டேஸ்ட்டில் எந்தவித குறையுமே இருக்காது. நல்லா சீக்கிரமாக வெந்துடும், நல்லா சுவையாகவும் இருக்கும். எளிதில் சமைக்கக்கூடிய ஒரு உணவாகவும் ஊட்டச்சத்துக்கள் தேவையான அளவு இதில் இருக்கும். மேலும் மிக விலை குறைவாக இருக்கும். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா 320 400 வரைக்கும் விற்பாங்க. ஆனால் பாய்லர் கோழி 200 190 வரைக்கும் தான் விற்பாங்க. விலை குறைவாக இருப்பதால் மக்கள் எளிமையாக வாங்கக்கூடிய வகையில் இந்த பாய்லர் கோழி இருக்குது. விலை குறைவாக இருக்குது, இதில் தேவையான அளவு ருசியும் இருக்குது, சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றதுக்காக தினம் வாங்கி சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை பாய்லர் கோழி வாங்கி சாப்பிட்லாம். ஒரு சிலருக்கு வாரத்துக்கு ஒரு முறையே அல்லது எப்பயாவது ஒரு முறையே இந்த பாய்லர் கோழி வாங்கி சாப்பிட்டா கூட உடம்புக்கு ஒத்துக்காது. அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்.
அதுக்குன்னு பாய்லர் கோழியை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாய்லர் கோழி வாங்கி சாப்பிட்டா என்ன மாதிரியான தீமைகள் ஏற்படும், அதுவும் அதிகமாக பாய்லர் கோழி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான தீமைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த பாய்லர் கோழிக்கு சீக்கிரம் வளர்வதற்கு தேவையான ஊக்க மருந்துகள், ஹார்மோன்கள் செலுத்தப்படுகிறது. இதனால் சிறு வயதிலே பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பெண் குழந்தைங்க அதிகமாக பாய்லர் கோழியை சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த பாய்லர் கோழியில் கொடுக்கக்கூடிய ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கோழியின் மூலம் இவங்களுக்கு தாக்கத்தை ஏற்பட்டு சின்ன வயசிலே ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இரண்டாவது தீமைகள், இந்த பாய்லர் கோழிகள் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க அதிக அளவு ஆன்டிபயாட்டிக்கள் கொடுக்குறாங்க. இந்த ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கொண்ட பாய்லர் கோழியை நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஆன்டிபயாட்டிக் எதிர்த்தன்மையை உருவாக்கி சாதாரண மருந்துகள் பயனளிக்காமல் அதனால் நன்மைகள் ஏற்படாத வண்ணம் நம்ம உடம்பு அதை மாற்றி வச்சிரும். மூன்றாவது தீமையாக, பாய்லர் கோழி தோலில் அதிகப்படியான நிறைவுற்ற கொழுப்புகள், சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகம் இருக்குது. இதனால் உடல் பருமன் அதிகரிக்கும், இதே நோய் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. நீங்கள் பாய்லர் கோழி வாங்குறீங்க அப்படின்னா ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு தோல் நீக்கிட்டு வாங்குங்க. ஏன்னா தோலில் தான் அதிகமாக ஃபேட் இருக்குது, கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பாய்லர் கோழி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தோல் இல்லாமல் வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்த தீமையாக, அதிக வெப்பநிலையில் இந்த இறைச்சிகள் வறுக்கும்போது, குறிப்பாக கில்டு அண்ட் டீப் ஃப்ரைடு இந்த மாதிரி மெத்தடில் இந்த பாய்லர் கோழியை நம்ம வறுக்கும்போது அதில் உருவாகக்கூடிய வேதிப்பொருட்கள் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அபாயமும் ஆபத்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த பாய்லர் கோழி சரியாக சமைக்கலை அப்படின்னா இதில் சால்மோனோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடும். இது உணவை நச்சாக்கக்கூடிய அபாயத்தை உண்டாக்கும். டிவியில், சோஷியல் மீடியாவில் சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. சில சிக்கன்கள் சில ஹோட்டல்களை வாங்கி சாப்பிடும்போது குழந்தைங்க இறந்துருக்கு. இது நம்ம சோஷியல் மீடியாவிலும் சில நியூஸ்லையும் பார்த்துருப்போம். காரணம் என்னென்னா, இது போல் பாக்டீரியாக்கள் அந்த சிக்கனை நச்சுத்தன்மை உள்ளதாக மாற்றிடும். சரியாக சமைக்காமல் இருக்கக்கூடிய சிக்கனோ அல்லது சரியான முறையில் பதப்படுத்தப்படாத சிக்கனோ அல்லது சமைச்சு நீண்ட நாட்களுக்கு அதே சிக்கனை பயன்படுத்திட்டு வந்தாலும் இது போல் பிரச்சனைக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்படிப்பட்ட பாய்லர் கோழியை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தினா இந்த பாய்லர் கோழிலிருந்து நமக்கு தீமைகள் ஏற்படாது. பாய்லர் கோழி வாங்கும்போது ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு வாங்குங்க. சுத்தமான நீரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு 2 முறை வாஷ் பண்ணுங்கள். மேலும் சிறிதளவு எலுமிச்சை சாறு, மஞ்சள் சாறு போட்டு நல்லா அது மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. இவ்வாறு செஞ்சிங்க அப்படின்னா பாய்லர் கோழிலேருந்து வரக்கூடிய தீமைகளை ஓரளவு நம்ம குறைக்க முடியும். இதுக்கு ஏன் பாய்லர் அப்படின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ப்ராய்லிங் அப்படின்பது வறுத்தல், சுடுவது அப்படின்னு ஒரு பேர். அதிலிருந்து தான் பிராய்லர் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த கோழி வாங்குவது, உருவாக்குவது முழுக்க சாப்பிடுவதற்காகவே என்பதால் தான் இதுக்கு பாய்லர் கோழி அப்படின்னு பேர் வந்துச்சு. பாய்லர் கோழிக்கு மாற்றாக நம்ம எது சாப்பிட்லாம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக தோட்டத்தில் நம்ம வீட்லேயும் வளர்த்த நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட்லாம். நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும்? இயற்கையான சூழலில் இயற்கையான முறையில் வளர்க்கப்படக்கூடிய இந்த நாட்டுக்கோழிகள் புழுக்கள், கீரைகள் உண்டு வளர்வதால் இதில் எந்தவித ஹார்மோன் ஊசிகளும் எந்தவித ரசாயன தீவனங்களும் இடுவதில்லை. அதனால் நாட்டுக்கோழிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து முழுமையான நல்ல சத்தாக இருக்கும். மேலும் இதில் அதிகமான புரதம் இருக்குது, குறைந்த அளவு கொழுப்பு இருக்குது. நீங்கள் பாய்லர் கோழி வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா தசையின் மேலே எல்லோ மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அது கொழுப்பு. ஆனால் நாட்டுக்கோழியில் அந்த எல்லோ மாதிரி ஒரு பகுதி இருக்கவே இருக்காது. பாய்லர் கோழி வாங்கி நீங்கள் சமைக்கும்போது அந்த மஞ்சள் நிற பகுதியை நீங்கள் நீக்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. இந்த நாட்டுக்கோழியில் உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரதம், மேலும் பிராய்லர் கோழி இருக்கக்கூடிய கொழுப்பை விட இந்த நாட்டுக்கோழியில் கொழுப்பு ரொம்ப குறைவாக இருப்பதால் இதயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உடல் வளர்ச்சிக்கு அதிகமான எடையும் இது கூட்டாது. மேலும் நாட்டுக்கோழி இறைச்சியில் அது சூப்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஜலதோஷம், இருமல், காய்ச்சல் போன்ற எந்த ஒரு நோயும் ஏற்படாது நீங்கள் நாட்டுக்கோழி சாப்பிட்டீங்க அப்படின்னா. மேலும் நாட்டுக்கோழியில் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிக அளவு இருக்குது. இதனால் எலும்பை உறுதியாக வைத்திருக்கும். மூட்டு வலி, இடுப்பு வலி போன்ற எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. அதிகமாக பைக் ஓட்டுறவங்க, அதிகமாக நின்றுட்டே வேலை செய்கிறவங்க, இதுபோல் நபர்கள் நாட்டுக்கோழி அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னா எலும்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகும். பாய்லர் கோழியோடு ஒப்பிடும்போது நாட்டுக்கோழி சற்று ஹார்டாக இருக்கும், வேக வைக்கிறது கொஞ்சம் நேரமாகும். ஆனால் பாய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி சுவை தனித்துவமானது. பாய்லர் கோழி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட அதிகமான ரசிகர்கள், விரும்பிகள் இந்த நாட்டுக்கோழிக்கும் உண்டு. மேலும் நாட்டுக்கோழியில் இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்க, அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் நாட்டுக்கோழியை தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவருடைய ஆலோசனை பேரில் பிராய்லர் கோழி சாப்பிடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்.
இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக நான் பாய்லர் கோழியை காட்டிலும் நாட்டுக்கோழி தான் அதிகமாக சாப்பிடுவேன். பிரியாணியாகவே இருந்தாலும் அது பாய்லர் கோழி பிரியாணியாக இருந்தால் அதை நான் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு பிராய்லர் கோழி பிடிக்குமா, நாட்டுக்கோழி பிடிக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.